கடவுளை பயந்து வழிபட்டவர்கள் பலர். ஆனா கடவுளையே நண்பா என்று கூப்பிட்ட ஒரே சிவபக்தர் இருக்கிறார். அவர்தான் சுந்தரர் நாயனார். ஆரம்ப வாழ்க்கை சுந்தரர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே அறிவும் அழகும் பக்தியும் கொண்டவர். அவரின் இயற்பெயர் நம்பி ஆரூரர். ஒருநாள் திருமணம் நடக்கும்போது ஒரு முதியவர் வந்து இவர் என் அடிமை என்று சொன்னார். அந்த முதியவர் யார்னு தெரியுமா? அவர்தான் சிவபெருமான். சிவனுடன் தொடங்கிய நட்பு. அந்த சம்பவத்திற்குப் பிறகு சுந்தரர் சிவபக்தியில் முழுமையாக மூழ்கினார். ஆனா அவர் சிவனை பயம் கொண்டு அல்ல, நட்பு கொண்டு அழைத்தார். அவர் சிவனை தம்பிரான் நண்பா என்று அன்பாக அழைத்தார். சிவன் செய்த அதிசயங்கள். சுந்தரர் வாழ்க்கையில் சிவன் நேரடியாக உதவி செய்தார். பணம் தேவைப்பட்டால் சிவன் கொடுத்தார். தூது அனுப்ப வேண்டுமென்றால் சிவன் போனார். கஷ்டம் வந்தால் சிவன் காப்பாற்றினார். ஒரு பக்தருக்காக கடவுள் தானே சேவை செய்தார். தேவார பணி. சுந்தரர் சிவன் கோவில்களுக்கு சென்று அழகான தேவார பாடல்கள் பாடினார். அவரின் பாடல்கள் அன்பு நிறைந்தவை. சிவனை ஒரு நண்பனாக ஒரு உறவினராக பார்த்த பக்தி அதில் தெரியும். அவர் சொல்லும் முக்கிய செய்தி சுந்தரர் நமக்கு சொல்லித் தந்தது. கடவுளை பயந்து அல்ல, அன்போடு அணுகினால் அவர் நம்மோடு வாழ்வார். சுந்தரர் ஒரு சாதாரண பக்தர் அல்ல, சிவனின் நண்பர். அவரின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது. உண்மையான அன்பு இருந்தால் கடவுள் நமக்கு அருகில் இருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 63 நாயன்மார்கள் தொடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த நாயன்மார் பற்றி வேணும்? கமெண்ட் பண்ணுங்க.